இதே மனிதர்களையோ இந்த மனிதர்கள் இந்த மாதிரி வந்து சிறையில் போட்டால் நீங்கள் விடுவீங்களா? இதெல்லாம் பாவம் இல்லையா? அங்கே வருங்க, அதுங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, நினச்ச நேரத்தில் அது நீர் அருந்த முடியாது, நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான செயல்! இதெல்லாம் பாவ செயல்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சிறை பிடிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு சிறு உடன்பாடு கூட இல்லை, ஒரு சிறு துளி கூட உடன்பாடு இல்லை. இதெல்லாம் என்ன பாவம் செஞ்சிச்சுங்க? எதுக்காக நீங்கள் இதை வந்து சிறை பிடிக்கணும்? இங்கே பாருங்கள், இவ்வளோதான் பறக்க முடியும், அதுக்கு இதுக்கு மேலே பறக்க முடியாது. இதெல்லாம் இப்போ எவ்வளோ பாருங்க பாவம் பாருங்க. அது பாருங்க இப்போ எத்தனையோ கிலோமீட்டர், எத்தனையோ தூரம் பறந்து அதுக்கு இயற்கை சூழலில் வாழக்கூடிய பிராணிகளை சிறை பிடிச்சி இயற்கைக்கு மாறா அது குளிக்கிற நேரத்தில் குளிக்கணும். இது பாருங்க, எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. நான் இதெல்லாம் வந்து நான் விரும்பி பார்க்க மாட்டேன். ஏதோ காட்டுறதுக்காக நான் வந்து இதை பதிவு போடுறேன். இந்த இருவாய்ச்சி பறவை இருக்கும், அந்த இருந்துச்சு, இதில் காணும். இதே பாருங்க, 2 பறவைகள், இந்த பஞ்சவர்ண கிளிகள், இந்த வந்து ஆங்காங்களுடைய வெள்ளை கிளிகள். இங்கே வந்து இயற்கையாக இதுதான் நிறையா தெரியும். கான்னு கத்திக்கிட்டு தெரியும். காக்கா, நம்ம காக்கா எப்படி சத்தம் போடுதோ அந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும் இதுக்கு. இந்த பஞ்சவர்ண கிளி உட்காந்துருப்பாங்க. அது இயற்கையாக வந்து இறை தேடணும், அது இயற்கையாக வந்து இதெல்லாம் பாவச்செயல் உள்ளபடி. இதெல்லாம் வந்து மிக கொடூரமான செயல். அதுகளை சிறை பிடிக்கிறதுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு? இதுகளை ஏன் சிறையில் பிடிச்சி போடணும்? உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து இது ஐலாண்டு, இதில் வந்து நீங்கள் நிறைய பறவைகள் கொண்டாந்து விட்டாலும் கூட அது சூழ்நிலையை நீங்கள் வகுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாவச்செயல் செய்யாது.